ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே பெனியல் ஜெப ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பல குடும்பங்களிலே பிரச்சனை, குடும்பங்களிலே சண்டை, சமாதானமின்மை, சகோதரர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, சகோதரிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. என்னவென்று சொன்னால், அவர்களுடைய எண்ணம் எல்லாம் எனக்கு என் குடும்பத்திலே அவள் சாபம் வைத்து விட்டாள், இவள் சாபம் வைத்து விட்டாள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பல வருஷங்களுக்கு முன்பதாக கூட எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் ஒருவர் தன்னுடைய சொந்த தங்கையை எனக்கு அவள் சாபம் வைத்து விட்டாள், அதனாலே தான் என்னுடைய கைகளிலே இவ்விதமான காரியங்கள் புண்ணுகள்லாம் வருகிறது என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் நான் அங்கே போய் ஜெபித்த பொழுது பார்த்தேன், எந்த சாபமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஜெபம் பண்ண உடனேயே கொஞ்ச நாட்களிலே அந்த எல்லா நல்ல சுகத்தை ஆண்டவர் செய்து விட்டார், அவர்களுக்கு கொடுத்து விட்டார். இன்றைக்கு நாம் எதற்கெடுத்தாலும் நாம் என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம். அதை குறித்து தானே செய்துதான் என்று. சாபம் என்பது நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சாபம் என்பது இல்லை. அவர் அதை சிலுவையிலே சுமந்து எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார். நான் வாசிக்கிறேன் பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். இந்த வசனத்தை வைத்து தான் நாம் பயப்படுகிறோம். என்னவென்று சொன்னால், பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் அல்லவா? அப்படியானால் ஒருவேளை எனக்கு இப்படி நேர்ந்து கொண்டிருக்கிறது, என் குடும்பத்திலே விதமான திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது, என் குடும்பத்திலே நிம்மதி என்பது இல்லையே, ஒரே வியாதி தொடர்ந்து வருகிறது, ஒருவேளை இது சாபமாக இருக்குமோ என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அல்ல. நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மில் இரக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற ஒரு தேவன். அவர் பழைய ஏற்பாட்டுகள் எல்லா காரியத்தையும் அவர் பழைய ஏற்பாட்டிலேயே அவர் முடித்து விட்டார். நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன், வாசிக்கிறேன் பாருங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18:2 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். பிதாக்கள், அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள். திராட்சை காய்களை தின்னது யாரு அப்படின்னு கேட்டா பிதாக்கள், முற்பிதாக்கள். திராட்சை காய்கள் என்று சொன்னா ஒருவேளை பாவம், பலவிதமான சாபத்துக்குரிய காரியங்களை எல்லாம் அந்த பிதாக்கள் ஒருவேளை செய்திருக்கலாம். அதைத்தான் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகள் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பிதாக்கள் செய்த பாவத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சற்று முன்பு நாம் வாசித்தோம், யாத்திராகமம் 34:7. ஆனால் எசேக்கியேல் 18:2 நீங்கள் பாருங்க, இங்கே சொல்லுகிறார், பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கிறவர் என்று நீங்கள் சொல்லுகிறது என்ன என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இஸ்ரவேலாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரோடு கூட போராடி ஜெபம் பண்ணி யாக்கோபாய் இருந்த நீங்கள் இஸ்ரவேலராக நீங்கள் மாறி இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சாபமானது நிச்சயமாக உங்களையோ உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை யாரையும் அது தொடரவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவம் நம்மை பலிப்பது இல்லை. நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ரட்சிப்பையே அவர் அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துகிறார் என்று ஏசாயா 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ரட்சிப்பு தான் நமக்கு மதிலும் அரணுமாக வருகிறது. ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிதாக்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 18:4 நான் வாசிக்கிறேன் பாருங்கள்.
அதாவது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அந்த வசனத்துல கடைசி வரை சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்கள், நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் பாவம் செய்யும் பொழுது நம் ஆத்துமா துடிக்க வேண்டும். நாம் பாவம் செய்கிறோமே என்று சொல்லி. பல வருஷங்களுக்கு முன்பதாக ரயில்வே கேட்டில் நான் நின்று கொண்டிருந்த பொழுது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் தான், தேவ மனிதர் தான் அவர் அந்த ரயில்வே கேட்டில் நிற்கிறார். ரயில்வே கேட் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், ரயில்வே கேட் திறந்த உடனே நெருக்கி போவாங்க இல்லையா, அதை மாதிரி அப்படியே அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பின்னால் வந்து ஒரு சகோதரன் அந்த சகோதரனை இடித்து விட்டார். யாரை? அந்த தேவ மனிதரை இடித்து விடுகிற உடனே அந்த தேவ மனிதருக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. என்ன சொன்னால், எப்படி இடிக்கலாம்னு சொல்லி அவர் கேட்கிறார். நான் இதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்த்துக்கொண்டு எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதன் ஒரு ரஷான டயத்துல பின்னால வந்து இடிக்கிற ஒரு காரியத்தை இவர்கள் பொறுத்து போக முடியாம இப்படி வேதனைப்படுகிறாரு என்று சொல்லி, கோபப்படுகிறாரு என்று சொல்லி நான் யோசித்து கொண்டே நின்றேன். ஒரு கேட்டு திறந்துச்சு, நாங்க போயிட்டோம். எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னு சொன்னா, எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்தது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் செய்யும் பொழுது, நாம் கோபம் கொள்ளும் பொழுது நம் ஆத்துமா சாகிறதை நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு தேவை. 2 நாட்களுக்கு பின்பு அந்த சகோதரன் நான் வீட்டில் போய் சந்திக்கும்படிக்கு போனேன். போய் சொன்னேன், தம்பி, அந்த இடத்துல நீ எவ்வளவு கோபப்பட்டாய், நீ பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஆத்மா அந்த நேரத்தில் சாகவில்லையா? கர்த்தரிடத்திலிருந்து உன்னை பிரிக்கவில்லையா அந்த கோபம் என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் கண்ணீரோடு சொன்னான், ஆம் பிரதர், என்னை மன்னிக்க, கர்த்தர் தான் என்னை மன்னிக்கணும்னு சொல்லி சொன்னான். அருமை, இப்படி நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மை தண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம் ஆத்மாவிலே நாம் மனம் திரும்பும் பொழுது, நம் பிதாக்கள் செய்த பாவமா இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் தேவன் அதை மன்னிப்பதற்கு அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அங்க சொல்லும் பொழுது, தகப்பன் பாவம் செய்தால் தகப்பனுடைய அந்த பாவத்தை அவர் தகப்பனிடத்திலே விசாரிக்கிறார். பிள்ளை நன்மை செய்யும் பொழுது தகப்பனுடைய பாவத்தை பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் சுமத்துவதில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவேன், நீதி உள்ள ஜனங்கள் உட்பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தை கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பாவத்தை எல்லாம் தேவன் மன்னித்து நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நான் பயந்து கொண்டே இருக்கிறேன் அப்பா. என் குடும்பத்திலே சாபம் எங்களை எவ்விதமாய் இன்றைக்கு அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இடப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இனி நான் ஆண்டவரே என் உள்ளத்தில் ஆண்டவருடைய தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவரே என் வாழ்க்கையின் பாதை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புடன் ஜெயபோஸ் சுந்தர்.